எப்பவும் இங்கதான் இருப்போம். ஊழியக்காரன். உன்னை சந்திச்சதுல சந்தோஷம் கிறிஸ்டியன். எனக்கு இவர்தான் இங்க வரதுக்கான வழியை காட்டினார். எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி அவர் தான் எனக்கு வழி காமிச்சாரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு ரொம்பவே கடன் பட்டிருக்கேன். சரி, ஒண்ணு சொல்லுங்க, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? எல்லாம் உங்களை வழி நடத்துறதுக்காக தான். வாங்க, நாம போய் சாப்பிடலாமா? அட, இது ரெட்டிப்பான நன்மை. இதை விட சிறந்த நேரம் இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். வாங்க, சாப்பிட்டு நல்லா ஓய்வெடுக்கலாம். உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு. பல கஷ்டங்களை தாண்டி நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க. இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் நீங்க தாண்டி வருவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நல்லது நடக்கும், ஆனா அதுக்கு எப்போ நமக்கு நம்பிக்கை தேவை. அதுதான் நம்மள வழி நடத்தும். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நண்பர்களே, அந்த துஷ்டனோட பிடியில இருந்து நீங்க இன்னும் முழுசா வெளியில வரல. அது மட்டும் இல்ல. அப்புறம் நீங்க வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்க எதுக்காக இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க? சாப்பிட கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன். நீ பிரச்சனையே இல்லாம இருந்துடலான்னு மட்டும் நினைக்க கூடாது. ஆனா நாங்க தான் ஏற்கனவே எங்களை பத்தி நிரூபிச்சிட்டோமே. ஆமா, அதை நிரூபிச்ச இடத்துக்கான சாட்சியம் இருக்கே. இல்ல, அதாவது இன்னும் பெரிய பிரச்சனைகளை நீங்க சந்திக்க போறீங்கன்னு சொல்றேன். தப்பிக்க முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் உங்களுக்கு வரும். இதுக்கு என்ன அர்த்தம்?